அலமேலக்கா, 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 நெட்டமாரி. அலமேலக்கா, சாரிக்கா. நீங்க மாசமா இருக்கீங்க, டக்குன்னு எழுந்து வர முடியாதுங்கிற ஞாபகமே வர மாட்டேங்குது எனக்கு. எப்பயும் போல வந்து நின்று அலமேலக்கான்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டேன். இனி வந்து நின்று கூப்பிட மாட்டேக்கா. எங்க இருக்கீங்களோ அங்கேயே வந்துருங்க, சரியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல நெட்டமாரி. நான் எப்பவுமே கூப்பிட்டே எழும்பி வருவேன். இல்லக்கா, மாசமா இருக்கீல்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. இவ்வளவு நேரம் உட்கார்ந்துதான் இருந்தேன். நீ கூப்பிட்ட உடனே பாக்கலாமேன்னு எழுந்து வந்தேன். என்னாச்சு நெட்டமாரின்னு 8 மணிக்கு வீட்டுக்கே வரவே இல்ல. ஏக்கா, அதை எங்க கேக்குறிய? என் புருஷனும் மாமியாரும் வந்துட்டாவ நேத்து. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். அவைய 2 பேரையும் வர வச்சுட்டாவக்கா. அப்படியா? என்னாச்சு? உன் புருஷன் திருந்திட்டாரா? ஏக்கா, அவராது திருந்துறாது. சரியான தண்ணி வண்டிக்கா. எந்த காலத்துலயும் அதெல்லாம் திருந்திக்கிடாது. அப்படியா? ஆமாக்கா, இந்த ஊர் பக்கமே வந்து தங்க மாட்டேன்னு தான் சொல்லுவாவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நேத்து என்னடா பொசுக்குன்னு மனசு மாதிரி இந்த ஊருக்கே வாரன்னு சொல்லிட்டாவளாக்கா. அப்படியா? ஆமாக்கா, எங்க அப்பா அப்படித்தானே ஒரு கண்டிஷன் போட்டு வச்சிருந்தாவ. இந்த ஊர்ல வந்து இருக்கதா இருந்தா என் மக உங்க கூட சேர்ந்து வாழ்வா, இல்லன்னா வரமாட்டான்னு சொல்லியிருந்தாவல்ல. இப்போ அவிய ஒரு ஸ்டெப் இறங்கி வந்துட்டாவ. நாங்க இந்த ஊர்லயே வந்து இருக்கோம், உங்க மகளை ஒழுங்கா வாழ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனாவலாம். எங்க அம்மா நேத்துல ஒரே யாச்சி, இனி அது ஒழுங்கா புருஷன் கூட போய் வாழுன்னு சொல்லிட்டா. நல்ல விஷயம் தான் நெட்ட மாதிரி. உனக்காக அவிய இந்த ஊருக்கே மாறி வரவ பத்தியா? நல்லபடியா உன் புருஷன் கூட சேர்ந்து வாழு. ஏக்கா, நான் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் சரியான குடிகாரர் இருக்கா. எப்ப பார்த்தாலும் குடிக்காரு, வீட்டுக்கு வந்து வாந்தி எடுக்காரு. அந்த தலைவலியை கட்டிட்டு எப்படி நிம்மதியா வாழ முடியும்? நெட்ட மாதிரி உனக்காக ஊரே மாறி வந்திருக்காரு பத்தியா? கண்டிப்பா குடிக்கிறதையும் விட்டுருவாரு நெட்ட மாதிரி. நீ தான் அவரை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி எடுத்து திருத்தணும். என்னத்தை திருத்தினாலும் மறுபடியும் குடியதக்கா தேடி வாடியாரு. நீ இது வரைக்கும் அவரை திருத்த முயற்சி பண்ணிருக்கியா? இல்லக்கா, அவர்கிட்ட பேசவே முயற்சி பண்ணல. எங்க திருத்த முயற்சி பண்ண? அப்படிலாம் சொல்லாத நெட்ட மாதிரி. அவரு இப்போ உன் புருஷன். நீ தான் அவரை பத்திரமா பாத்துக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமா அவரை திருத்தி உன் வழிக்கு கொண்டு வா. நான் பார்த்த வரைக்கும் அந்த பையன் நல்ல பையனா தான் தெரியும். நீ சொன்ன கண்டிப்பா கேப்பா. சரிக்கா, இந்த ஊருக்கு வராருல, இனியாவது குடியெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா இருக்காரான்னு பாப்போம். சரி நெட்ட மாதிரி. நான் நேத்தே நீ வருவான்னு நினைச்சேன். ஏக்கா, வீட்டுல ஒரே பிரச்சனைக்கா. வேலைக்கு போலான்னு கிளம்புன எங்க அம்மா வேலைக்கெல்லாம் போவாதான், புருஷனும் மாமியாரும் வராவ, அவிய கூட போன்னு சொல்லிட்டா. எப்படிடா அவிய கூட போறதுன்னு ஒரே யோசனையில உட்கார்ந்துருந்தேன். பிறகு பார்த்தா இந்த ஊருக்கு வர போறாவ அப்படின்னு குண்டு தூக்கி போட்டாச்சு. இன்னைக்கு வரதா சொன்னாவே, இன்னைக்கு வரலையா, நாளைக்கு வராவலாம். அப்படியா? வீடெல்லாம் பார்த்தாச்சு? ஆமாக்கா, பார்த்தாச்சா. எங்க அப்பா தான் சொன்னாவே. சரி நெட்ட மாதிரி. நல்லபடியா நீ அதுவும் புருஷன் கூட வாழு. சரிக்கா. அப்புறம் நேத்து கீதா வந்திருந்தா நெட்ட மாதிரி. அலமேலக்கா, அவளை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதங்கக்கா. ஃப்ரெண்ட் ஆவலாம் சரியான நம்பிக்கை துரோகி. எவ்வளவு பெரிய துரோகத்தை தெரியுமா எனக்கு பண்ணிருக்கா. உங்ககிட்ட சொன்னா நீங்க வேதனைப்படுவீங்கக்கா. மாசமா இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பல. நெட்ட மாதிரி அப்படிலாம் சொல்லாத நெட்ட மாதிரி. கீதா உனக்கு துரோகம் பண்ணுவாளா? ஆமாக்கா, பெரிய துரோகத்தை பண்ணிட்டா. அவளுக்கு இப்ப கல்யாணம் பேசியிருக்கா, உங்களுக்கு தெரியுங்களா? அது யார் தெரியுமா? அந்த அருண்கா. யாரு ஞாபகம் இல்லையோ? என்னை காதலிக்கிறேன்னு சொல்லி விட்டுட்டு ஓடனால, அவனை இவ கட்டிக்கிட போறாளாம். எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கா பாருங்கக்கா. அது மட்டும் இல்ல, அருண் என் கல்யாணம் அன்னைக்கு வந்திருக்கான். எல்லாத்தையும் வேண்டான்னு மறைச்சிட்டேக்கா. அந்த அருண் கடைசி வரைக்கும் என்னையதான் விரும்பிட்டு இருந்தானா. இப்ப இவ ஏமாத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட போறக்கா. நெட்ட மாதிரி நடந்தது என்னன்னு உனக்கு முழுசா தெரியாது. என்னக்கா சொல்றிய? நீ சொன்ன விஷயம் எனக்கும் தெரியும் நெட்ட மாதிரி. என்னது, உங்களுக்கு தெரியுமா? என்னக்கா நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்திருக்கீங்க. நீங்க எப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. நெட்ட மாதிரி நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு நெட்ட மாதிரி. அப்பதானே உனக்கு புரியும். கீதா மேல எந்த தப்பும் இல்ல, அந்த அருண் பையன் மேலயும் எந்த தப்பும் இல்ல. நடந்தது என்னன்னு நான் சொல்றது கேளு. உன் கல்யாணத்து அன்னைக்குதான் அந்த பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். உனக்கு உன் புருஷன் தாலி கட்டுறத அந்த பையன் பார்த்துட்டே அழுதுட்டே போயிருக்கான். அவனும் உன்னையதான் காதலிச்சிருக்கான் நெட்ட மாதிரி. அந்த பையனுக்கு அம்மா தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டாவ. இதெல்லாம் எப்படிக்கா உங்களுக்கு தெரியும்? கீதா தான் சொன்னா. கீதாவை அந்த பையன் ஒரு நாள் பார்த்தானா. நீ கல்யாணம் ஆகி உன் புருஷ வீட்டுக்கு போயிட்டா பத்தியா? அதுக்கப்புறம் கூட பிரச்சனைன்னு ஒரு தடவை வந்தியே. அந்த நேரத்துலதான் 2 பேரும் பார்த்து பேசியிருக்காவ. கீதா அந்த பையனை சத்தம் போட்டிருக்கா, இப்படி என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணிட்டியேன்னு. அப்பதான் அவன் சொன்னானா, நான் துரோகம் எல்லாம் பண்ணல, இந்த மாதிரி நடந்துட்டேன்னு. அந்த அருணே நீ தான் அவனை ஏமாத்திட்டதான் நினைச்சிட்டு இருந்திருக்கான். கீதா தான் அதையும் எடுத்து சொல்லி அந்த பையனுக்கு புரிய வச்சிருக்கா நெட்ட மாதிரி. ஏக்கா, இப்ப கீதா கல்யாணம் பண்ணிட்டு போறாக்கா அவரை?
நெட்ட மாதிரி இதுக்கும் கீதாக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அருணோட அம்மா வந்து கீதா வீட்டுல பொண்ணு கேட்டிருக்காவ. என்னக்கா சொல்றிய? ஆமா நெட்ட மாதிரி அருணோட அம்மாவே வந்து கீதாவை பொண்ணு கேட்டாவலாம். கீதா அம்மையும் உடனே சம்மதம்னு சொல்லிட்டாவலாம். கீதா அவங்க அம்மாட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் அந்த பையன் வேண்டான்னு. ஆனா அவைய கேட்கவே இல்லையா நெட்ட மாதிரி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காவ. இதுல கீதாக்கும் இஷ்டம் இல்ல, அந்த அருண் பையனுக்கும் இஷ்டம் இல்ல. இவளோட அம்மாவும் அவங்களோட அப்பா அம்மாவும் சேர்ந்துதான் இந்த ஏற்பாடு பண்ணியாவ. இது புரியாம நீ கீதாவை பிடிச்சி நேத்து சத்தம் போட்டிருக்கா. பாம்போல நேத்து வந்து என்கிட்ட அழுதுட்டு புலம்பிட்டு போனா. ஏக்கா நான் காதலிச்ச பையனுக்கு திடீர்னு அவ கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணோடனே நான் என்ன நினைப்பேன்னு சொல்லுங்க. அதான் அவ ஏதோ செஞ்சுட்டாலும் நெஞ்சு ஆசிட்டேன். இருந்தாலும் நெட்ட மாதிரி நம்ம கீதா அப்படி செய்வாளா நீ கொஞ்சமாதிரி யோசிச்சு பாத்தியா? செய்ய மாட்டாதாக்கா. ஆனா என்கிட்ட எதுக்கு இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சா? கல்யாணம் ஏற்பாடு பண்ண உடனே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கா. என்கிட்ட எங்க சொல்லாம இருந்தாவா? அது வந்து நெட்ட மாதிரி நீ சொன்னா வருத்தப்படுவியோன்னு நினைச்சிட்டா சொல்லாம மறைச்சிட்டா. வருத்தப்படுறதுக்கு என்னக்கா இருக்கு? இப்பதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கீதா சொல்லாம மறைச்சிட்டா, அதனால அவளுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டேன் நானு. அதனாலதாக்கா ஏசிட்டேன். இவன் முதல்ல சொல்லியிருந்தா நான் வருத்தப்பட்டிருப்பேன் தான். ஆனா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்க மாட்டேக்கா. அருணோட அம்மா சொல்ல போய் தான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு. கீதா எப்படி மறைச்சி நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாலேன்னு ரொம்ப கஷ்டத்துல பிடிச்சி ஏசிட்டேன். ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்லக்கா. அதான் நெட்ட மாதிரி உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவா என்ன நினைப்பான்னு தெரியலன்னு உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு சொல்லவே இல்லவா? நீங்களா சொல்ல வேண்டியதானக்கா? நானும் சொல்லணும்னு தான் நினைச்சேன் நெட்ட மாதிரி. அதுக்குள்ள வளகாப்பு ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதான் வளகாப்பு முடியிட்டு மெதுவா சொல்லிக்கிடலாமேன்னு நினைச்சோம். பார்த்தா அதுக்குள்ள இப்படி ஆயிட்டு. நீ இன்னைக்கு வீட்டுக்கு வரலன்னா சாயங்காலம் என் புருஷன் வந்தோடனே கூட்டிட்டு உன் வீட்டுக்கு தான் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. ஏக்கா கீதா ரொம்ப ஃபீல் பண்ணாலும். ஆமா நெட்ட மாதிரி அழுதுட்டானா பாரா. நீ இருந்தாலும் கீதாவை அப்படி பேசியிருக்க கூடாது. அவ உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைப்பாளா? நம்ம ஃப்ரெண்டு தானே அவ. ஏக்கா கீதா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்ல. அருணோட அம்மா வந்து சொன்னாங்களா, அதனால இவ்வளவு பண்ணிட்டு என்கிட்ட உண்மையும் மறைச்சிட்டா அப்படின்னு ரொம்ப கோவம் வந்துருச்சுக்கா. அதான் யாச்சிட்டேன். இன்னைக்கு வருவாளக்கா? தெரியல நெட்ட மாதிரி அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாவ பத்தியா? அவங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காவளா. அதனால நான் நாளைக்கு வருவேனா என்னன்னு தெரியல அலமேலு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இனி அவ வரதும் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். அப்படியேக்கா? அப்ப அவளை வீட்டுலதான் போய் பாக்கணுமோ? ஆமா நெட்ட மாதிரி. சரிக்கா நான் வேணா ஒரு நாள் வீட்டுல போய் பார்த்து பேசி. ஆனா அருணோட அம்மா ஏங்க இப்படி செஞ்சாவ? என்னைய வேண்டான்ட்டு கீதாவை கட்டி வைக்காவ. நானும் அருணும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். ஏக்கா பெத்தவியல காதல் தான் எதுக்குறவ? உங்க விஷயத்துலயும் பாருங்க காதலை ஏத்துக்கிடவே இல்ல, ஓடி போய் தான் கல்யாணம் முடிச்சிய. என்னோட விஷயத்துல என்னைய ஏத்துக்கவே இல்ல. எனக்கும் அதான் தெரியல நெட்ட மாதிரி. சரிக்கா ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்கீங்களா, உட்காருங்க. நினைக்க கஷ்டமா இருக்குக்கா. நான் தான் கல்யாணத்தன்னைக்கு அவரை நினைச்சு அழுதுட்டு இருந்தேன். அவரும் வேற கல்யாணத்துக்கு வந்து பார்த்து அழுதாருன்னு சொல்றீல. ஆமா நெட்ட மாதிரி கீதா சொல்ல போய் தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. அது வரைக்கும் கூட நானும் அந்த பையன் தப்பான பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகுதான் எனக்கே உண்மை தெரிஞ்சது. நானும் அப்படிதாக்கா நினைச்சிட்டு இருந்தேன். காதலிச்சு ஏமாத்திட்டு விட்டுட்டு வாடிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதானே என்ன விஷயம்னு எனக்கே புரியுது. ஒரு தடவை அவரை பார்த்தேன்க்கா. பார்க்கும்போது கூட ஏசிட்டேன். ஏன் நெட்ட மாதிரி அப்படி செஞ்சா? கோவம்க்கா, இப்படி காதலிச்சு ஏமாத்திட்டானேங்கிற கோவம். அதான் பிடிச்சி ஏசிட்டேன். இப்பதானே உண்மை என்னன்னு தெரியுது. பாவம்க்கா வரும். ஆமா நெட்ட மாதிரி நீ ஏமாத்திட்டா நினைச்சு அந்த பையனும் இருந்திருக்கான். அவனுக்கும் பிறகுதான் உண்மைலாம் தெரிஞ்சிருக்கு. சே ஏன்டா பெத்தவியெல்லாம் இப்படி காதலை எதிர்க்கிறாவளோ தெரியலக்கா. எனக்கெல்லாம் பிள்ளை பிறந்துச்சுன்னா அது காதலிச்சா நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இவ்வியல மாதிரிலாம் எதிர்க்க மாட்டேக்கா. நீங்களும் உங்க பிள்ளைக்கு காதல் திருமணம்னா சம்மதம் சொல்லிருங்க. இவ்வியல மாதிரிலாம் ஆயிராதுங்கக்கா. அதெல்லாம் எப்பயோ பின்னாடி நடக்க போறது நெட்ட மாதிரி. நம்ம எதுக்கு அதை பத்தி இப்பவே பேசணும்? இல்லக்கா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இப்ப அழுறதா வேதனைப்படுறதா கோவப்படுறதா ஒண்ணுமே புரியலக்கா. ஏன்னா அருண் என்னையதான் காதலிச்சிட்டு இருந்திருக்காரு. நானும் அவரை தான் காதலிச்சிட்டு இருந்தேன். கடைசியில அவரு என்னை ஏமாத்திட்டாருன்னு நினைச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்பதாக்கா எனக்கே புரியுது நான் தான் அவரை ஏமாத்திட்டு முதல்ல கல்யாணம் முடிச்சிருக்கேன். அப்படிலாம் இல்ல நெட்ட மாதிரி. நீ என்ன பண்ணுவ? உங்க அம்மா கொடுத்த நேர்த்தி
நெருக்கடி அப்படி, அதனாலதான் நீ கல்யாணம் முடிச்சிட்டா. இருந்தாலும் காதல விட்டு கொடுத்துட்டு நான் தானக்கா முதல்ல கல்யாணம் முடிச்சேன். இப்போ கீதாவும் அவரும் கல்யாணம் பண்ணிக்க போறாவ. இந்த விஷயத்த கேட்டு நான் கோவமே படுறதுக்கு தகுதியே கிடையாது. ஆனா கோவத்துல கீதாவை பிடிச்சி ஏசிட்டேன். அவ வேற வந்து அழுதுட்டு போனான்னு சொல்றிய. கஷ்டமா இருக்குக்கா எல்லாத்தையும் நினைச்சு. என் வாழ்க்கைய பாருங்க, எனக்கு குடிகார புருஷன் கிடைச்சிருக்கான். ஆறுனுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றிய, கீதாக்கும் இஷ்டம் இல்லைன்னு சொல்றிய. என்னால எத்தனை பேருக்கு கஷ்டம் பத்தியலா? அப்படிலாம் இல்ல நெட்ட மாதிரி. அன்னைக்கே அருணோட அம்மா மட்டும் சம்மதிச்சிருந்தா நான் அவிய வீட்டுக்கு போயிருப்பேன். இப்ப யாருக்கும் எந்த கஷ்டமா இருந்திருக்காது. அருண் வீட்டுக்கு போயிருந்தா நான் நல்ல மருமகளா நடந்திருப்பேன்க்கா. இப்படி விளையாட்டுத்தனமாலாம் இருக்க மாட்டேன். அவியலுக்கும் நல்ல மருமகளா நடந்திருப்பேன். ஆனா எதனால நீ வேண்டான்னு சொன்னாவன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. எல்லாத்துக்கும் பணம் தான். என்னக்கா சொல்றிய? உங்க வீட்டுல கஷ்டப்பட்டவிய பணம் காசுன்னு எதுவும் சீர் வச்சு கொடுக்க முடியாதுல்ல. கீதா வீட்டுல அப்படி இல்ல. அவளுக்கு நகைப்படியாவ, அதுக்கப்புறம் அந்த வீடும் அவ பேருக்கு தான் எழுதி வைப்பாவ. அதுக்காக தான் அங்க போய் பொண்ணு கேட்டிருப்பாவன்னு நினைக்கேன். ஓஹோ, அதான் விஷயமா? சரியான பண பேயா இருக்காவக்கா. இதுக்காக தான் அந்த டோப்பா மண்ட வீட்லயும் போய் பொண்ணு கேட்டிருக்காவ. சரி, ஊரெல்லாம் போய் பொண்ணு கேட்காவ. என்கிட்ட பணம் இல்லைன்னு நீ வேண்டாம்னு சொல்லிருக்காவ பாருங்களா. என்னதான் மனுஷியோ, அவியலால எல்லாரோட வாழ்க்கையும் இப்ப கேள்விக்குறியில நிக்குது பாருங்க. ஆமா நெட்ட மாதிரி, நீ அதை நினைச்சு பிரயோஜனம் இல்ல. நீ கீதாட்ட போய் பேசுன. சரிக்கா, பேசியே.